இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட பெனிட்ரேஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ குறிப்பாக சொல்லணும்னா ஃபஸ்ட்டு வந்து டூ வீலரில் அதிகமாச்சு, அப்புறம் ஃபோர் வீலர்ஸில் பயங்கரமாக க்ரோத் ஆகிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா லாஸ்ட் இயருக்கும் இந்த இயருக்கும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 50% வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் இவி வந்து அதிகமாக இருக்குது. அதோட மார்க்கெட் ஷேரே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.63% வந்து இப்போ மார்க்கெட் ஷேர் கரண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் இப்போ ஒரு இவி பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து இது வந்து 210 செக்மெண்ட்டில் வருது. அதாவது டிவோல்ட் ஈவியேட்டர் ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம வந்து மாண்ட்ரா டிவிஎஸ் டீலர்ஷிப்லேருந்து திரு பாலாஜி சார் நம்ம கூட வந்து பேச வர போகிறார். சார் வணக்கம் சார். ஹாய். ஹாய் சார். பாலாஜி ஃப்ரம் மாண்ட்ரா டிவிஎஸ் டீலர்ஷிப் சேல்ஸ். நைஸ் மீட்டிங் யூ சார். தேங்க்யூ சார். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த வெஹிக்கிள் வந்து எப்படி உருவாச்சு, யார் இந்த வெஹிக்கிளை கொண்டு வரணும்னு பிளான் பண்ணது? இது வந்து முருகப்பா குரூப் இருக்காங்கல்ல, அவங்களோட ட்ரீம் ப்ராடக்ட். என்ன அப்படின்னா, முருகப்பா குரூப் வந்து 125 இயர்ஸ் ட்ரஸ்ட் ஓரியன்ட் கம்பெனி. அவங்க வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஃபீல்ட்ஸில் இருக்காங்க. ஒரு உங்களுக்கு டக்குன்னு சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து சோழமண்டலம் ஃபினான்ஸ். இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சோழமண்டலம் ஃபினான்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து முருகப்பா குரூப் தான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பேரி சுகர் இந்த மாதிரி நிறையா அவங்க, அப்புறம் ஒசூரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் இந்த மாதிரி நிறையா அவங்களுக்கு குரூப் கம்பெனிஸ் இருக்குது. அவங்களுக்கு ஒரு ட்ரீம் என்ன அப்படின்னா, ஈவியில் வந்து அதாவது மற்ற டீசல் கமர்ஷியல் ஆட்டோமொபைலில் வராமல் ஆல்ரெடி அவங்க வந்து ஆட்டோமொபைல் ரிலேட்டட், இப்போ இந்த ஹூண்டாய்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இந்த காரோட டோர்ஸ் எல்லாம் அவங்க தான் பண்ணித்தராங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க ஆட்டோமொபைல் ஃபீல்டில் காம்போனன்ட்ஸில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா ஓனாக ஆட்டோமொபைல் ஃபீல்டுக்கு வரணும், ஒரு வெஹிக்கிள் ஓஇஎம்மாக வரணுங்கிறது அவங்க ட்ரீம். ஸோ அதனால அவங்க வந்து தே பிளான்டு ஃபார் திஸ் மாண்ட்ரா ஈவியேட்டர். ஓகே, இந்த மாண்ட்ரா ஈவியேட்டர் வந்து என்ன அப்படின்னா முருகப்பாவோட ட்ரீம் ப்ராடக்ட்டுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து அவங்களோட லோகோ ஃப்ளையிங் ஈகிள். ஆக்சுவலி வந்து இந்த ஈகிள் வந்து என்ன அப்படின்னா, ஜென்ரலாக நம்ம கழுகை வந்து என்ன சொல்லுவோம், கழுகுக்கு வந்து இலக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, அந்த இலக்கு வந்து வேகமாகவும் சீக்கிரமாக அடையணும் அப்படிங்கிறது தான் ஒரு கழுகோட இது. அந்த மாதிரி இந்த ஃப்ளையிங் ஈகிள் லோகோவே என்ன சொல்ல வருது அப்படின்னா, மாண்ட்ரா வண்டி நீங்கள் ஒரு தடவை சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் உங்களோட டார்கெட்டை இதை அடைஞ்சிடும் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக இது பண்ணுறது இது கீப் பண்ணி ஃப்ளையிங் ஈகிள். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியிலே ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிளில், அதாவது கூட்ஸ் கேரிங் வெஹிக்கிளில், ஓகேங்களா, வித் ஆல் காம்படிஷனோட இது வந்து ஹை பர்ஃபார்ம்டு வெஹிக்கிள். என்ன காரணம் அப்படின்னா, இதோட ரேஞ்சு ஜாஸ்தி. ஒன் டைம் சார்ஜ் பண்ணால் 170 கிலோமீட்டர்ஸ். பேட்டரி கெப்பாசிட்டி ஜாஸ்தி, 43 கிலோவாட் பேட்டரி. இண்டஸ்ட்ரியில் வேறு எந்த வண்டியிலையும் 43 கிலோவாட் பேட்டரி இல்லை இப்போ அட் ப்ரெசென்ட். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, வண்டியோட நீளம் 10.4 ஃபீட். ஓகேங்களா, அது ஒரு அட்வான்டேஜ். அகலம் வந்து 5.9. கண்டெய்னர் வந்து நீங்கள் வந்து 5.5 இல்லை 6 வரைக்கும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதோட பேலோட், பர்மிட்டட் பேலோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1.7 டன் ஆர்டிஓ பர்மிட் பண்ணியிருக்காரு. பட் வண்டி வில் சப்போர்ட் அப் டு 2 tons. ஸோ இந்த செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கு எக்கனாமிக்கலாக டீசல் வெஹிக்கிள் ஓட்டுறவங்களாகட்டும், இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஈவி வச்சுருக்கிறவங்களாகட்டும், இந்த வண்டி ஃபுல்லாக வந்து ப்ராஃபிட் மேக்கிங்காக இருக்கும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் கேட்டது வந்து டீலர்ஷிப் பற்றி, அதை சொல்லிடுறேன். டிவிஎஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்டட் டீலர்ஷிப். அவங்க வந்து டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து பல டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்காங்க. பட் டீலர்ஷிப் பிஸ்னஸில் அவங்க கிட்டத்தட்ட 120 இயர்ஸாக நம்ம வந்து டீலர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கோம். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டீலர்ஷிப் பிஸ்னஸாக இருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து முருகப்பா ட்ரஸ்டட் கம்பெனி, இந்த பக்கம் டிவிஎஸ் டீலர்ஷிப், இவங்க வந்து 120 இயர்ஸ். ஸோ ரெண்டு ட்ரஸ்டட் ஜாயிண்ட் ஹேண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது கஸ்டமருக்கு வி கேன் கிவ் எ பெட்டர் சர்வீஸ். முருகப்பானா ட்ரஸ்ட் வேல்யூ, டிவிஎஸ்னா ட்ரஸ்ட் வேல்யூ சர்வீஸ். சார், இப்போ டீசல் 210 ஒரு எல்சிவி கம்பேர் பண்ணும்போது இந்த எலக்ட்ரிக் எல்சிவிக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் சேவ் ஆகுது, எவ்வளோ சேவ் ஆகும் சார்? ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் சார் கால்குலேஷன். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு தோஸ்த் வண்டி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 170 to 180 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டுறதுக்கு மினிமம் நீங்கள் ஒரு 1000 ரூபா இல்லை 1500 ரூபா டீசல் போடணும். ஓகேங்களா, அந்த வண்டி வந்து ஒரு 10 கிலோமீட்டர் கொடுக்குது அப்படின்னு கூட வச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு 1000 ரூபா 1500 ரூபா டீசல் வந்து, ஏன்னா நீங்கள் வந்து சம் அப்ளிகேஷன்ஸை பொறுத்து அந்த கிலோமீட்டர் வந்து மாறும். ஐ மீன் ஒரு வண்டி 8க்கு தரும், ஒரு வண்டி 10 தரும். பட் இது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு தடவை சார்ஜ் பண்ணுறது உங்களுக்கு 400 ரூபா தான் சார் ஆகும். ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் 1000 ரூபா டீசலுக்கு எடுத்து வைக்கிறதுக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் 400 ரூபா எடுத்து வைக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ். இதுதான் இந்த வண்டியோட ஃபஸ்ட் சேவிங் பாயிண்ட். இப்போ நான் வந்து என்ன, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஒரு ஈவியேட்டர் இந்த மாண்ட்ரா வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் வந்து டெய்லி சார்ஜ் பண்ணுவேன். 400 ரூபா எனக்கு வந்து ஒரு 10 ரூபா வச்சுக்கோங்க. கமர்ஷியல் கரண்ட்டோட ரேட் இன்றைக்கி 10 rupees நம்ம வச்சுக்கிட்டா கூட ஒரு நாளைக்கு எனக்கு ஆகிற செலவு 400 ரூபா. ஆனால் அந்த கரண்ட்டை வந்து, அந்த அமௌண்ட்டை வந்து நான் 2 மாதம் கழிச்சு தான் ஈபிக்கு பே பண்ண போகிறேன்.
ஸோ இனிஷியலாக எனக்கு பர் டே சேவிங்கே நின்றுடுது, அது ஒரு அட்வான்டேஜ். அது இல்லாமல் எனக்கு சேவிங், காஸ்ட் ஆஃப் சேவிங்னு பார்க்கும்போது டீசல்லே எனக்கு 600 ரூபா ஒரு நாளைக்கு நின்றுது. ஸோ ஒரு 3000 கிலோமீட்டர் இந்த வண்டி எடுத்து ஒரு கஸ்டமர் ஓட்டுறாருன்னு அப்படின்னா குறைஞ்சபட்சம் அவருக்கு மாதம் 21,000 ரூபா 22,000 சேவிங் இருக்குது சார். அதான் டைரக்ட் சேவிங் நான் சொல்கிறது. ஓகே. இது இல்லாமல் வண்டியில் வந்து இன்ஜின், கியர் பாக்ஸு, கிளச்சு இந்த மாதிரி எந்த விஷயமே கிடையாது. ஸோ அதுக்குண்டான இந்த அசசரிஸ் செலவு சார், வண்டியில் வந்து எனக்கு கிளச்சு போயிடுது, 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வந்து கிளச்சு மாற்றுறேன், அதுக்கு ஒரு 10,000 15,000 எனக்கு செலவாகுது. அப்புறம் நான் வந்து 1,00,000 கிலோமீட்டர் இல்லை 2,00,000 கிலோமீட்டர் வந்து இன்ஜின் ஓவரால் பண்ணுறேன், அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இதில் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் சேவிங்ஸ். ஸோ இந்த கஸ்டமர் வந்து இந்த வண்டியை எடுத்து ஒரு 7 வருஷம் கம்ஃபர்டபுளாக ஓட்டார் அப்படின்னா அவர் இன்னொரு ஈவியை வாங்கிடும். இதுதான் இந்த வண்டியோட அல்டிமேட் ப்ராஃபிட். பேட்டரி வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43 கிலோவாட் பேட்டரி. இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 365 kg. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எங்களோட ஜெயம் பேட்டரியோட பேட்டரி, LFP அப்படிங்கிற பேட்டரி. ஸோ இந்த பேட்டரியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபயரிங் இல்லை பஸ்டிங் அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவும் இது கிடையாது. இது ஏன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நம்ம வந்து இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணும்போது அது ஹீட்டு வந்து அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து கூலண்ட் கொடுத்துருக்கோம். கூலண்ட், ரேடியேட்டர் வித் ஃபேன். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கூலண்ட் வில் ஃபங்க்ஷன். ஸோ அந்த பேட்டரியோட டெம்பரேச்சரை அதை சஸ்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணும். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா பேட்டரியோட லைஃப் நல்லாயிருக்கும் ஒன்று. ரெண்டாவது பேட்டரிக்கு எந்த டேமேஜும் வராது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மோட்ரு வந்து எப்படின்னா நம்ம வந்து இதோட டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 நியூட்டன் மீட்டர் டார்க், 300 NMன்னு சொல்லுவாங்க, NM அப்படிம்பாங்க. ஒன்ஸ் வந்து வண்டியில் இப்போது டிரைவர் ஏறி உட்காந்து ஆக்சிலேட்டர் பெடல் பண்ணிட்டார் அப்படின்னாலே பவர் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மூலிமா MCU மூலிமா மோட்டருக்கு இண்டிகேஷன் போய் வண்டி உடனே சடன் பிக்கப். இது வண்டியோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும். நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வாரண்டியாக வந்து 5 வருஷம் கொடுக்குறோம் மோட்டருக்கு, மோட்டரு மற்ற அசசரிகள்லாம். இது கூட நீங்கள் வந்து ஒரு மினிமமாக வந்து ஒரு அமௌண்ட் 15,000 ஒரு மினிமம் அமௌண்ட் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 7 இயர்ஸ் 2.5 லட்சம் கிலோமீட்டர் வந்துடும் சார். பேட்டரி வாரண்டி வந்து பேட்டரி, ஆமாம் 7 இயர். பேட்டரி, மோட்டார் கண்ட்ரோல் யூனிட்டு, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்டு, மோட்டார் எல்லாத்துக்கும் சேர்ந்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிருக்கீங்க. கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 7 இயர்ஸ் 2.5 லட்சம் கிலோமீட்டர் நம்ம கொடுத்தோம். ஓகே சார். ஸோ அதனால இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஒன் டைம் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 7 வருஷம் நீங்கள் வந்து எந்த விதமான டார்ச்சர்ஸ் இல்லாமல் மைண்ட் ஃப்ரீயாக வண்டி ஓட்டுறீங்க. இது கூட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இன்ஜின், கியர் பாக்ஸு, ப்ரொப்பலர் ஷாஃப்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால மற்ற எக்ஸ்டர்னல் சர்வீசஸ், அடிஷ்னல் எக்ஸ்பெண்டிச்சர் எதுவுமே இந்த வண்டி கிடையாது. இந்த ஈவியேட்டர்ல என்ன மாதிரி பாடி ஸ்டைலில் வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை கொடுக்குறீங்க? ஸோ இது என்ன மாதிரி பாடி ஸ்டைல் சார்? இந்த ஈவியேட்டரில் வந்து நம்ம 3 டைப் ஆஃப் பாடி ஸ்டைலில் இப்போ வண்டி கொடுக்குறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேபின் சேசஸ். சில கஸ்டமர்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா சார் எங்களோட அப்ளிகேஷனுக்கு எங்கள் ஸ்டைலில் நாங்கள் வந்து பாடி கட்டிக்குவோம், ஸோ அவங்களுக்கு கேபின் சேசஸ் தருவோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து OEM கொடுக்குறது, அதாவது கம்பெனி மாண்ட்ராவோட மேனுஃபேக்சரிங்லேருந்து கொடுக்குறது வந்து FSDன்னு சொல்லுவோம், ஃபிக்ஸட் சைட் டெக். அந்த டைப் ஆஃப் பாடி தரும். அதாவது நம்ம லோக்கல் லாங்குவேஜ் சொன்னால் அரைத்தொட்டின்னு சொல்லுவாங்க. அது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னர்ஸ். சில கஸ்டமர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா சார் எங்களுக்கு ஃபுல்லி பில்டடாக வண்டி கொடுத்துருங்க கண்டெய்னர் போட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கண்டெய்னர் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் கேட்டது வந்து இது என்ன டைப்புன்னு கேட்குறீங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இட்ஸ் எ மொபிலிட்டி கண்டெய்னர். இப்போ வந்து நம்ம எங்களோட வெஹிக்கிள் மொபிலிட்டி, நம்ம சர்வீஸ்க்கு வந்து இப்போ வண்டியோட பிரேக் டவுன், ஒரு எமர்ஜென்சி இஷ்யூஸு, கஸ்டமர் பிளேஸில் போய் 24/7 சர்வீஸ் பண்ணுறது, மொபைல் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அப்ளிகேஷனுக்காக வடிவமைக்கப்பட்ட கண்டெய்னர் தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த வண்டியை வந்து ஆல் டைப் ஆஃப் பிஸ்னஸ், இ-காமர்ஸ் எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் மொபைல் சர்வீஸ் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. இது வந்து மொபைலிட்டி சர்வீஸ் கண்டெய்னர், வெஹிக்கிள் மொபைலிட்டி சர்வீஸ் கண்டெய்னர். சார் இந்த பேட்டரி சார்ஜிங் சம்மந்தமாக கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னென்ன டைப் ஆஃப் பேட்டரி சார்ஜிங் இருக்குது, ப்ளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் என்ன டைம் ஆகும்? ஓகே, நம்ம வந்து சார்ஜிங் பொறுத்தவரை இந்த வண்டிக்கு வந்து த்ரீ டைப் ஆஃப் சார்ஜஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம சார்ஜிங்கோட யூனிட். இந்த மேலே இருக்கிறது வந்து ஏசி சார்ஜிங். ஓகேங்களா? இதில் வந்து 2 டைப், நீங்கள் 3.3 சார்ஜரும் போட்டுக்கலாம், 7.4 சார்ஜரும் போட்டுக்கலாம். இது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். காருக்கெல்லாம் நம்ம குளோபலாக யூஸ் பண்ணுறோம்ல, CCS to ஃபாஸ்ட் சார்ஜிங். ஸோ 3 டைப் ஆஃப் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்கோம். இதனால் என்ன அப்படின்னா கஸ்டமர் வந்து இந்த வண்டியை வந்து அவரோட பார்க்கிங் ஏரியாலேயே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சில கஸ்டமர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா சார் நாங்கள் வந்து நைட்டு ஃபுல்லாக வண்டி ஆல்ட் பண்ணுவோம், என் வண்டி நைட்டு வந்து 9 மணிக்கு வந்துடும் சார், வந்தேன்னா நான் திரும்பி காலைல 6 மணிக்கு தான் எடுப்பேன் அப்படிங்கிற கஸ்டமருக்கு நம்ம 3.3 சார்ஜர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம்.
அதுக்கு வந்து எங்கள் டெக்னிக்கல் டீம் கூட வந்து தே வில் அசிஸ்ட். அழகாக அவங்களே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணணும், எந்த இடத்துல பண்ணணும், அதுக்கு கஸ்டமர் சைடில் என்ன தேவைங்கிறது அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி க்ளீனாக பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறது 7.4 சார்ஜிங். 7.4 சார்ஜருங்கிறது வந்து 3.3 விட கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். ஒரு 5 to 6 ஹவர்ஸில் அது சார்ஜ் ஆயிரும். ஸோ அது ஒரு டைப். இது ரெண்டும் இல்லாமல் இந்த வண்டிக்கு வந்து குளோபலாக இன்றைக்கி வந்து நம்ம காருக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல CCS2 அந்த சார்ஜிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா கஸ்டமர் வந்து ஆன் தி வேல போகும்போது இன்கேஸ் ஒரு ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் கம்மியாகுது, இமீடியட்டாக சார்ஜ் பண்ணும்போது அவர் நியர்பை சர்வீஸ் ஸ்டேஷனில் பங்க்கில் போய் சார்ஜ் போட்டுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 1 to 120 மினிட்ஸில் அது சார்ஜ் ஆகிடும். பேட்டரி சார்ஜிங் டைம் வந்து நான் 3.3 சார்ஜர் சொல்லியிருந்தேன்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏசி கரண்ட்லேருந்து சார்ஜ் பண்ணுறது, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்ட்லேருந்து அது வந்து உங்களுக்கு அதிகபட்ச டைம் வந்து ஒரு 8 hours எடுத்துக்கும். அடுத்தது நான் சொன்னது வந்து ஏசி டிசி சார்ஜிங், அந்த 7.4 சார்ஜிங், அதோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 to 6 hours முடிஞ்சிடும். நீங்கள் அந்த குளோபலாக நான் சொல்கிறேன்ல ஃபாஸ்ட் சார்ஜிங், அது வந்து 1.25 மணி நேரம் எடுத்துக்கும் சார், அவ்வளோதான் சார். ஸோ வண்டி வந்து சார்ஜிங்னால உங்களுக்கு எந்த இஷ்யூமே வராது சார். அது வந்து 100% நம்ம இது பண்ணுவோம் சார். இதில் வந்து இன்டீரியர்ஸில் என்னென்ன கொடுத்துருக்கீங்க, ப்ளஸ் சஸ்பென்ஷன் உள்ளே உட்காந்து ஓட்டுறக்கு எப்படி இருக்கும்? இன்டீரியர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 மாடல்ஸ் இருக்குது எங்ககிட்ட. இந்த வண்டி பொறுத்தவரை சார் இது வந்து 350L. இதில் வந்து நம்ம வந்து இன்டீரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பேஷியஸ் கேபின், ஓகேங்களா, கம்ஃபர்டபுள் சீட்டு, டவுன் ஹேண்ட் பிரேக், ஹெட்ரெஸ்ட், ஸோ பவர் ஸ்டேரிங், இதெல்லாம் கொடுத்துக்கிறதுனால என்ன அப்படின்னா டிரைவரோட டிரைவிங் கம்ஃபர்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சார். ஸோ அவர் வந்து எந்த சூழ்நிலையும் வந்து டயர்டாக மாட்டார். ஸோ இதனால் என்ன அப்படின்னா டிரைவரால் மல்டிபிள் ட்ரிப்ஸ் ஓட்ட முடியும், ஓகேங்களா. இது வந்து இந்த வண்டியோட ஒரு பெரிய அட்வான்டேஜஸ். அதே மாதிரி க்ளீன் விசிபிலிட்டி, நான் வந்து முன்னாடி இதில் சொன்ன மாதிரி டிரைவர் வந்து உட்காந்து வண்டி எந்த பொசிஷனில் ஓட்டினாலும் அவருக்கு வந்து நல்ல விசிபிலிட்டி, ரைட்டு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டு எல்லாமே கிடைக்கும். ஸோ இதனால் என்ன அப்படின்னா ஹி வில் ஃபீல் கம்ஃபர்ட். அதுக்கப்புறம் என்ன மெயின் விஷயம் அப்படின்னா நீங்கள் கேட்டது வந்து இதை பற்றி கேட்டிங்க, வண்டியோட சஸ்பென்ஷன். நாம் கொடுத்துக்கிற சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேரோபோலிக் சஸ்பென்ஷன் சார். இது என்ன அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டை வந்து சஸ்டெயின்டாக மெயின்டைன் பண்ணும். லோடில் இருக்கும்போதும் வண்டி எம்டியில் போகும்போதும் டிரைவருக்கு வந்து சேம் ஃபீல் கிடைக்கும். இன்க்ளூடிங் நான் சொல்லணும் அப்படின்னா லோடை போட்டு ஓட்டும்போது எம்டி வண்டியோட டிரைவர் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுவார். சில ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பேரபோலிக் வரும், ரியலில் வந்து லீஃப் ஸ்ப்ரிங் வரும். பட் நம்மளது பொறுத்தவரையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பேரபோலிக் தான். ஸோ இதெல்லாம் வந்து டிரைவருக்கு வந்து அடிஷனல் கம்ஃபர்ட்ஸை கொடுக்கும், அவர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். ஸோ அவரால் மல்டிபிள் ட்ரிப்ஸ் போக முடியும். இதுதான் இந்த வண்டியோட பெரிய கம்ஃபர்ட். வண்டியோட சக்ஸஸுக்கு காரணம் அது மெயின் ரீசன். அப்புறம் டிரைவரோட டிரைவிங் மோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி பொறுத்தவரையும் ஆட்டோமேட்டிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால நம்ம வந்து 4 டைப் ஆஃப் மோடு கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ், இன்னொன்று வந்து நியூட்ரல், இன்னொன்று சிட்டி மோடு, இன்னொன்று பவர் மோடு. 4 மோடு தான். டிரைவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஸ்ட்ரைட் ஒரு ஹைவேஸில் போகிறாரு, ஒரு டிராஃபிக் இல்லாத இதில் போகும்போது அவர் சிட்டி மோட்லேயே வண்டி வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இது ஒரு அட்வான்டேஜ். சிட்டி மோடில் வந்து வண்டி வந்து நார்மலாக இப்போ ஒரு நல்ல ரேஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா டிரைவர் வந்து ஒரு 45லேருந்து 55 வரைக்கும் இந்த வண்டி ஆப்ரேட் பண்ணார் அப்படின்னா நம்ம சொல்கிற அந்த 170 அப்படிங்கிறதோட அதிகமாக தாண்டி கொடுக்கும். சப்போஸ் இன்கேஸ் வந்து ஒரு பாலத்து மேலே போகிறாரு, இல்லை ஒரு மலை ஏரியா ஹில் ஏரியாவுக்கு போகிறாரு அப்படிங்கும்போது அவர் பவர் மோடு யூஸ் பண்ணிக்கலாம். பவர் மோடில் யூஸ் பண்ணிக்கும்போது வண்டியோட புல்லிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கிரேடபிலிட்டி வந்து 35% கொடுத்துருக்கோம். ஸோ எந்த சுச்சுவேஷன்லையும் வண்டி வந்து ஹில்ஸில் போகும்போதோ இல்லை சர்ஃபேஸில் போகும்போதோ எந்த பிரச்சனைக்கும் நல்லாயிருக்கும். இது வந்து வண்டியோட பெரிய அட்வான்டேஜ். ஆக்சிலேட்டரு, பிரேக், இது 2 தான் டிரைவருக்கு. இதில் வந்து ஏன்னா ஸ்க்ளட்சு கிடையாதுனால நம்ம ஸ்க்ளட்சை பற்றி தேவையில்லை. ஸோ உட்காந்து வண்டியை ஆன் பண்ணார் அப்படின்னா இங்கே அவருக்கு வண்டி வந்து நியூட்ரலில் இருக்கா இல்லை என்ன மோடில் இருக்குங்கிறத காமிச்சிடும். அதை பேஸ் பண்ணி அவரோட ஆப்ரேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து என்னென்னா நம்ம இந்த ஸ்க்ளட்சர் கொடுத்துருக்கோம்ல, அதில் வந்து உங்களுக்கு வண்டியோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத அப்படியே நம்ம டிரைவரே பார்த்துக்கலாம். என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த வண்டி 85 ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் இருக்குது, 85% சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜுக்கு இந்த வண்டி வந்து 152 கிலோமீட்டர் போகும் சார். ஸோ இதை பேஸ் பண்ணி அவரோட ட்ராவலை அவர் மானிட்டர் பண்ணிக்கலாம். இப்போ 152 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா ஒரு 20% ஒரு ரிசர்வ் வச்சுக்கோங்க. ஒரு 130 கிலோமீட்டரில் போயிட்டு கூட அவர் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இந்த வண்டியோட டெம்பரேச்சரு எல்லா விஷயங்களும் இதில் மானிட்டர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னொன்று அடிஷனலாக பண்ணியிருக்கோம். நம்ம ஒன் மானிட்டர் ஆப்னு ஒன்று கொடுத்துருக்கோம். அதை வந்து நம்ம டிரைவருக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ டிரைவர் வந்து போகிற வழியிலேயே அந்த ஒன் மானிட்டர் ஆப் மூலிமா
எங்கெங்கே நியர்பை லொக்கேஷனில் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்து சார்ஜ் ஃபில். ஸோ அவர் ஒவ்வொரு தடையும் ஓனரை கூப்பிடணும், இல்லை டிரான்ஸ்போர்ட் மேனேஜரை கூப்பிடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ என்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 5.6. ஸோ என்னோட ஹைட்டுக்கு பாருங்கள் கேபினில் இவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்க, குண்டாக இருக்கிறவங்க, ஒல்லியாக இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த வண்டியை வந்து ஆப்ரேட் பண்ணலாம். வாக் த்ரூ கேபினை டிரைவருக்கு வந்து தனியாக நம்ம ஹெட்ரஸோடு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் பாருங்கள் எதுலேயுமே இல்லாமல் நம்ம வந்து இவருக்கு சப்போர்ட் கிளீனர்ஸோ இல்லை சப்போர்ட் பர்சன்ஸ் வராங்களோ அவங்களுக்கு ஹெட்ரஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த வண்டியோட பெரிய கம்ஃபர்ட்டு காரணம். தாராளமாக 3 பேர் ஸ்பேஷியஸாக அந்த வண்டிக்குள்ளே இந்த பக்கம் நடந்து போகலாம், இப்படி இறங்கலாம், எந்த பக்கம் வேணாலும் நீங்கள் இறங்கலாம். அதே மாதிரி எங்கேயாவது கேப் கிடைக்கும் போது ரெஸ்ட்டும் அவர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் இந்த வண்டியோட மாண்ட்ரா ஈவியோட வெரி ஸ்பெஷல். சார், கஸ்டமர்ஸ்க்கு ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன கொடுக்குறீங்க இந்த ஈவியேட்டர் எடுக்கிறதுக்கு? ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸ் வந்து சார் ஈவியேட்டருக்கு வந்து நம்ம மாண்ட்ரா ஈவியேட்டர் கூட இன்னைக்கு இருக்கிற மேஜர் ஃபினான்சியர்ஸ் எல்லாருமே வந்து வி ஹேவிங் டைப் சார். எங்களோட இன்ஹவுஸ் ஃபினான்ஸ் வந்து சோழமண்டலம் அவங்க இருக்காங்க, சோழமணி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்து அடுத்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரம் ஃபினான்ஸு, ஹெச்டிஎஃப்சி, அப்புறம் ஐசிஐசிஐ, கோட்டக் மகேந்திரா. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கிரெடிட் பேங்க் எல்லாருமே அன்றைக்கி வந்து நம்ம கூட இது பண்ணுறாங்க. சிட்பின்னு சொல்லி ஒரு இது இருக்குது சார், ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அவங்க கூட எங்களுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. ஸோ வண்டியை பொறுத்தவரை ஃபினான்ஷியலாக கஸ்டமருக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, அது வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணித்தரோம். கஸ்டமரோட அவரோட இது இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் அவரோட சிபிலை பேஸ் பண்ணி அவங்க ஃபினான்ஸ் லெவல் மட்டும் ஃபினான்ஷியல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சார், இந்த வெஹிக்கிள் வாங்கணும்னா டவுன் பேமெண்ட் எவ்வளோ பேசிக்காக கட்டுற மாதிரி இருக்கும்? பேசிக்காக தான் சொல்கிறேன் சார். இப்போ வந்து அவங்களோட ஃபினான்ஸ் போர்ட்ஃபோலியோவை பொறுத்து அந்த பேசிக் நீட் இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15%. ஓகே, மினிமமாக நான் சொல்கிறேன். அப்புறம் வண்டியோட ப்ரைஸிங் வந்து 10 to 15%. ஓகே சார், என்னென்ன கலர்ஸில் கொடுக்குறீங்க இந்த பெயிண்ட் ஸ்கீம், அதை பற்றி ஏதாவது சொல்லுங்கள். நம்மகிட்ட மல்டி கலர்ஸ் வண்டி, அதாவது க்ரீன், எல்லோ, ஒயிட்டு, ஓகே, அப்புறம் வந்து பர்பிள், எல்லா கலர்ஸ் இருக்குது. 5-6 வேரியன்ட் இருக்குது எங்கிட்ட. பட் இப்போ அட் ப்ரெசென்ட் நம்ம கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ அண்ட் ஒயிட் நம்ம ப்ரிஃபர்டாக இப்போ கொடுத்துட்ருக்கோம். ஃபியூச்சரில் நிறைய கலர்ஸ் ஆட் ஆகும். சார், தமிழ்நாட்டில் இப்போ இந்த வண்டி எடுக்கணும்னா எந்தெந்த பிளேஸில் வந்து எடுக்க முடியும்? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எங்கே, டீலர்ஷிப்லாம் எங்கே இருக்குது? இந்த வண்டி பொறுத்தவரையிலையும் முருகப்பா குரூப் மாதிரி நம்ம வந்து டிவிஎஸ் டீலர்ஷிப் தான் வந்து இந்த வண்டியை வந்து டீலர்ஷிப் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். அதாவது வந்து முருகப்பா குரூப்பும் டிவிஎஸும் ஜாயின் வெஞ்சர்ஸாக இருக்கும். வி ஆர் த டீலர் பார்ட்னர். நான் வந்து ஆக்சுவலி டிவிஎஸ் சைட்லேருந்து தான் வந்திருக்கேன். இந்த வண்டியோட டீலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மாதவரத்தில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்னு சொல்லி நம்ம மாதவரம் டிமார்ட், அதாவது அந்த ரவுண்டானாக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கடை போகிற வழியில் மாதவரத்தில் டிமார்ட் இருக்குது. டிமார்ட் பக்கத்தில் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரேடியன் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இது வந்து எதுக்கு நான் சொல்கிறேன்னா ஒரு லேண்ட்மார்க்குக்காக சொல்கிறேன். நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மாண்ட்ரா டிவிஎஸ் மொபைலிட்டின்னு சொல்லி பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் இருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் எங்களுக்கு இருக்குது. ப்ளஸ் அடிஷனலாக வந்து பூந்தமல்லியில் நாங்கள் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு அது. ஸோ சென்னையை பொறுத்தவரை இப்போது வந்து 2 இடம் இருக்குது. உங்களுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரெண்டுமே இந்த 2 இடத்துலையும் கிடைக்கும். அது இல்லாமல் எங்களுக்கு டீலர்ஷிப் வந்து கோயம்புத்தூர்லேயும் இருக்குது. கோயம்புத்தூர்லேயும் வந்து நாங்கள் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இது பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வண்டி எடுக்கணும்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து நாங்கள் திருச்சிக்கு வந்து இங்கே சென்னையிலேருந்து வண்டி கொடுத்தோம். நீங்கள் வந்து ஒன் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எங்களை கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் we can provide the vehicle. ஸோ வெஹிக்கிள் எடுக்கிறத பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம். பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்கிறதா சொல்கிறீங்க. ஸோ நம்ம பெரிய இந்த இலகிரக வாகனம், இந்த வர்த்தக வாகனங்கள்லாம் பார்த்தாலே பவர் ஸ்டேரிங் அதிகம் இருக்காது. ஸோ இதில் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்கீங்க, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்குது? பவர் ஸ்டேரிங் வந்து இந்த டைப்பில் கொடுத்துருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து நம்ம அடுத்த டெக்னாலஜியை நோக்கி போயிட்டுருக்கோம். இவ்வளோ அம்சங்களை கொடுத்துட்டு நம்ம பவர் ஸ்டேரிங்லாம் வண்டி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நான் செட் ஆகாது. ஸோ இன்றைக்கி வந்து பவர் ஸ்டேரிங் மஸ்ட்டு. இவ்வளோ ஃபீச்சர்ஸோடு நம்ம பவர் ஸ்டேரிங் கொடுக்கும்போது டிரைவர் வில் பி மோர் கம்ஃபர்ட். அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ். இது டிரைவர் கம்ஃபர்ட்டுக்கு வந்து நம்ம உங்கள்கிட்ட சொன்னோம் அந்த வாக் த்ரூ கேபின், பவர் ஸ்டேரிங், இந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் அடிஷ்னலாக ஒன்று கொடுத்துருக்கிறது எமர்ஜென்சி யூனிட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா வண்டியில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு டிரைவர்ஸ் வந்து சேஃப்கார்ட் பண்ணிடும். இது வந்து இந்த இடத்துல வருது, ஓகேங்களா? இது வந்து மாண்ட்ரா ஈவியேட்டரோட ஒரு பெரிய ப்ளஸ். அது இல்லாமல் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, ஒயரிங் ஹார்னஸ் ப்ராப்ளம் இல்லை எந்த ப்ராப்ளம், எனி டைப் ஆஃப் ப்ராப்ளத்தை வந்து அது இண்டிகேட் பண்ணிடும். இதை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு எங்கள் சைடில் வந்து ஒரு பெரிய வார் ரூம் இருக்குது, ஒரு டெக்னிக்கல் டீமே இருக்காங்க. அவங்க வந்து இமீடியட்டாக கூப்பிட்டு இண்டிகேட் பண்ணிடுவாங்க. எதர் வந்து ஓனருக்கோ இல்லை டிரைவருக்கோ இல்லை கன்சர்ன் டீலர் இருக்காங்கல்ல அவங்களுக்கோ இண்டிகேட் பண்ணிடுவாங்க. ஸோ சேஃப்டி மெஷர்ஸை பொறுத்தவரையும் மாண்ட்ரா இஸ் நம்பர் 1.
சார் இப்போ இந்த EV8 இருக்கும், இதோட காம்படிட்டர்ஸ் இருக்காங்க சில பேர். ஸோ அவங்கள கம்பேர் பண்ணும்போது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னவா நீங்கள் பார்க்குறீங்க? ரைட். இப்போ நீங்கள் வந்து மற்ற இந்த வண்டிக்கு இது வந்து 1.7 டன்